பையனோட ஜாதகத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுறாரு. எப்படி பிக்சர் டெபாசிட் பணத்தை போட்டுறாரு, அதே மாதிரி 4-5 வீடை கட்டி வாடகை விட்டு இந்தாப்பா இதை வாங்கிக்கப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, இவர் சம்பாதிக்க போறது கிடையாது. ஆனா வீட்டு வாடகை வந்துடும், பிக்சர் டெபாசிட் போட்டு வட்டி வந்துடும், அதை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. இது முன்கூட்டியே நம்ம எடுக்கக்கூடிய பிளான். அப்போ ஜாதக அடிப்படையில அவர் சம்பாதிக்கல, பெற்றோர் கொடுக்குறார், இவர் செலவு பண்றார். சரி, அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இதே நீங்க கும்பலகனமா வச்சுக்கோங்க. கும்பலகத்துல சனி பகவான் மேசத்துக்காக நிச்சயமாயிடுறாரு. 2ஆம் இடத்துல குரு பகவான் 12ஆம் இடத்துல நிச்சயமாயிடுறாரு. 3ஆம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அவருக்கு பகை பெற்று போயிடுறாரு. அப்போ ஜாதகம் எப்படி சார் இருப்பார்னா, வாழ்க்கையில கஷ்டப்படுவார், வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்காது, வேலைக்கே போக மாட்டார். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா 3 மாசத்துக்கு ஒரு ஜாப் மாத்துவார், இல்ல மாசம் ஜாப் மாத்திக்கிட்டே இருப்பார் ஜாப்.